ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கலுக்கு நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறீங்களா? அப்போ நான் இதில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ரூம் ஃப்ரெஷ்னர் சொல்லியிருக்கேன், பெட் க்ளீனிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 10 வருஷம் ஆனாலும் நம்மளோட பெட்டு எப்படி நம்ம விரித்து போட்டோமோ அதே மாதிரி சூப்பராக கொஞ்சம் கூட கலையாமல் இருக்கும். அந்த மாதிரி டிப்ஸு நமக்கு குக்கிங் டிப்ஸு எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் சாதம் வைப்போம். சாதம் வைக்கும்போது சில டைம் குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி குழஞ்சி போனால் சில பேர்த்துக்கு பிடிக்காது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி குழஞ்சி போன சாதத்தை பளபளன்னு பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்கள்ல, அதில் நீங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணி நார்மல் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்கும். ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது. என்னோடய சாதம் கொஞ்சம் குலைவாக போயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் அதிகமாக நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தான் அந்த டிப்பை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இது கிச்சனில் ஒரு மழை காலத்தில் ஈர ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சோம்னா அந்த ஸ்மெல் கிச்சனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரியாக நமக்கு டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வீட்டில் ரேஷன் அரிசி நீங்கள் வச்சுருப்பீங்க. ரேஷன் அரிசியில் கொஞ்சமாக கம்ஃபர்ட்டு, சூடம் இருந்தால் கற்பூரம் இருந்தால் ஒரு கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கற்பூரம் ஷாம்பு எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி கம்ஃபர்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அரிசியில் கம்ஃபர்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத்து எது இருந்தாலும் அதில் இந்த மாதிரி நீங்கள் மெலிசாக இருக்க காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ நல்லா பாக்கெட் மாதிரி இதை மடித்து கொடுத்துருங்க. நான் மடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க. நீங்கள் இதை எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கிச்சனில் ஒரு பக்கம் வச்சிடலாம், ஸ்டவ்வுக்கும் பின்னாடி. மற்றபடி நீங்கள் அந்த செல்ஃபில் கூட வைக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த செல்ஃபில் கூட நீங்கள் வச்சிடலாம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரெஸ் வைக்கிற கபோர்ட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க தேர்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் முந்திரிலாம் வாங்கி வச்சுருப்போம். ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கு போடுறதுக்கோ ஒரு குருமாவுக்கோ நம்ம நிறைய வாங்கி வச்சுருப்போம் ஸ்டோர் பண்ணி. கொஞ்ச நாள் ஆனதையும் நமத்து போயிடும். அந்த மாதிரி நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒயிட் சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் இந்த முந்திரி பருப்பில் நீங்கள் போட்டு விட்டுட்டு மேலே லிட்டு போட்டு மூடிட்டு சேக் பண்ணி விடுங்க. நல்லா சேக் பண்ணி விட்டுட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த முந்திரி நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சன் பாத்திரமெல்லாம் நம்ம குக்கிங் வேலை முடிஞ்சதையும் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுடுவோம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஈர சுமல் வரும், அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு மாதிரி சுமல் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குக்கிங் ஒர்க் முடிஞ்சதையும் நீங்கள் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 1/2 hour நல்ல வெயிலில் நீங்கள் இந்த மாதிரி காய வச்சுடுங்க. காய வச்சு எடுத்து வச்சு பாருங்கள், பாத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம சமைக்க எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பெட்டில் எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக நம்ம விரிப்பு போட்டு வச்சுருந்தாலும் குழந்தைங்க ஏறி அதில் குதிக்கும்போது கண்டிப்பாக அந்த பெட்ஷீட்டெல்லாம் களைஞ்சி போயிடும். நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பல வருஷம் ஆனாலும் எப்படி தான் ஏறி குதித்தாலும் கொஞ்சம் கூட களைஞ்சி போகாது. அதுக்கு ஒரே ஒரு உட்டன் கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற உட்டன் கரண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த விரிப்பு வந்து அந்த சைடில் நம்ம மடித்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கை விரல்கள் நுழையாது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உடன் கரண்டி ஒன்று எடுத்து இந்த சைடு கார்னர்லாம் பாருங்களேன் எப்படி கீழே அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மடிப்பை நம்ம அந்த கார்னர் பகுதியில் இந்த மாதிரி நம்ம விரல் சந்தெல்லாம் விட்டு நம்ம போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி உடன் கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் சொருகி விடும்போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்மளோட பெட்டு பல வருஷம் ஆனாலும் களையவே களையாது. குழந்தைங்க பெட்டு மேலே ஏறி குதித்தாலும் களையவே களையாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் நான் போட்டுக்கிட்டேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக குயிக்காக 5 நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி பெட்டு உரையை நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நான் பாருங்கள் 4 சைடுமே இதே மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணினேன். ரொம்ப சூப்பராக நான் போட்டுட்டேன். எனக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இதுபோல் நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள்.